எங்க வீட்ல இருக்க ஃபிஷ் டேங்க் தான் இது. என் பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆத்துல இருக்கிற ஒரு குட்டி மீன கொண்டு வந்து குடுத்தான். எங்க வீட்டுக்காரங்க ஒரு 4 மீன் வாங்குனாங்க. அப்புறம் இந்த ஃபிஷ் டேங்க்கும் வாங்குனாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் வித் ஆரஞ்ச் ஃபிஷ்ஷ வந்து வாங்கி கொண்டு வந்து அதில உள்ள போட்டோன்னா, அது அவ்ளோ அழகா இருந்தது. 2 நாள், 3 நாளுக்குள்ள அந்த டேங்க் ஃபுல்லா ரொம்ப அழுக்கா மாறி, ஏன்டா அத உள்ள போட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த 2 மீன மட்டும் எடுத்து வேற ஒரு இடத்துல போட்டுட்டு, இந்த 4 மீன் அந்த குட்டி மீனையும் 5 மீன வந்து அப்படியே அந்த டேங்க்ல விளையாடுற மாதிரி போட்டு வச்சாச்சு. அ ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா, நெறைய நேரத்தில நம்மளுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க வந்து உள்ள வரும்போது, நம்முடைய வாழ்க்கை அழுக்காகவோ, இல்லைன்னா தேவனை விட்டு பிரியற மாரியோ மாறிச்சுன்னா, கண்டிப்பா கர்த்தர் அவர்களை விட்டு நம்மளை தூரப்படுத்துவார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, "கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை யாரும் நம்மள விட்டு போனாங்கன்னு நினைக்காம, கர்த்தர் நம்மள காப்பாத்தியிருக்காருன்னு நினைங்க. காட் பிளெஸ் யூ.